அதிகளவான போதைப் பொருளுக்கு பெண்களும் இலக்காகியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதற்கு கூட பயப்படுகிறார். முறைப்பாடு செய்யும் போது அது இந்த பிரிவினருக்கு போகுது. போலீசார்கள் சிறந்த முறையில் செயற்படுவார்களானால் யாழ்ப்பாணத்தில் இருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க முடியும். මම එකක් කියන්න කැමතියි. පොලිස් නිලධාරියෝ ටිකක් පත් කරනවා නම් වැඩිපුර අපිට ඒක පහසුකමක් තියෙනවා කතා කරන්න ලේසි. அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அவசிய தேவைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் இதிலே பட்டியல்படுத்தி இருக்கின்றோம். முதலாவது இந்த போதைப் பொருளாலே பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் ஒரு புனர்வாழ்வு அளிப்பதற்குரிய நிலையம் ஒன்று தமிழ் மொழி பேசுகின்ற பிரதேசத்திலே, அது பொதுவாக வவுனியாவிலே ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரதேசம் இருக்கின்றது. ஏனென்றால் இது நாங்கள் கந்தக்காடு அல்லது வேறு இடங்களுக்கு போகின்ற போது அவர்களை நாடி செல்லுகின்ற பெற்றோர்கள், உறவினர்கள் மொழி ரீதியான பிரச்சனையும் மற்றது அவர்களுக்கு உரிய புனர்வாழ்வை சரியான முறையிலே வழங்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தினாலே வடக்கு மாகாணத்திலே ஒரு நிலத்தையும், அதே வேளையிலே இந்த உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வீதிகளிலே அல்லது எந்தவித பாதுகாப்பு மற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாகாண ரீதியாக ஒரு பொருத்தமான இடத்தை அடையாளப்படுத்தலாம் என்று ஆலோசனையை முன்வைத்திருக்கின்றோம். அதே வேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வேலணை மற்றும் கார்நகர் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே போலீஸ் நிலையம் எதுவும் மற்ற நிலை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு காணியும் ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக இயலுமாயின் இந்த வருடங்களிலே எங்களுக்குரிய அந்த ஏனென்றால் தீவு பகுதிகளிலே மிகவும் இந்த கால்நடைகள் கலர்த்தல் மற்ற கடவு தொடர்பான விவரங்கள் இருக்கின்றதாலே பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று தங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. போதைப்பொருள் தொடர்பாக போலீசார்களிடம் முறைப்பாடு செய்வதற்கு கூட பயப்படுகின்றனர் இஞ்சத்திய மக்கள். ஏனென்றால் முறைப்பாடு செய்யும் போது தகவல் அங்கே போகிறது. நிலையம் அமைப்பதை போதைப்பொருள் ஒழிப்பதற்கான நடவடிக்கையை துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகளவான போதைப் பொருளுக்கு பெண்களும் இலக்காகியுள்ளனர். அதற்கான ஒரு செயற்முறை ஒன்று நடைபெற்று கொண்டு வருவது. இதை யாழ்ப்பாணத்திலிருந்து நடவடிக்கை போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதற்கு கூட பயப்படுகிறார்கள் மக்கள். ஏனென்றால் முறைப்பாடு செய்யும் போது அது போகின்றது அந்த பிரிவினருக்கு போகுது. இதுக்கான நடவடிக்கையை துரிதமாக விசாரணை எடுத்து துரிதமாக போலீசார்கள் சிறந்த முறையில் செயற்படுவார்களானால் யாழ்ப்பாணத்திலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க முடியும்.